மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். மதுரை டைரி யூடியூப் சேனல் உலகமெங்கும் 11 லட்சம் வாசகர்கள் என்னோடு இருக்கிறார்கள். பெருமக்களே, அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் ஒரு நிகழ்வு புதிதாக ஆரம்பித்திருக்கிறோம். தலைப்பு வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே. இன்று ஒரு சிறப்பு விருந்தினர், எனது பேராசிரியர், எனது முதல்வர், எங்களை எல்லாம் வழிகாட்டியவர், பட்டிமன்றத்திலே பட்டிமன்ற பாவலர் என்ற விருதை பெற்ற நாயகன், சாதனை சரித்திரம். அவர் இளமை, இனிமை, தியானம், யோகா என்று 75 வயதிலும் 25 வயது இளைஞரை போல் ஏன் இருக்கிறார்? அவருடைய வெற்றி தான் காரணம். நமது சிறப்பு விருந்தினர், பட்டிமன்ற பாவலர் டாக்டர் திரு க. சின்னப்பா அவர்களை இன்று முதலாவதாக சந்திக்க காத்திருக்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை முதல் உங்களுக்காக மதுரை டைரி யூடியூப் சேனல் வழங்கும் உங்களுக்கு பிடித்த வெற்றி நமதே இதோ தொடர்கிறோம். சிறப்பு விருந்தினரை கண்டு மகிழ்கிறோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், வாழ்க. வணக்கம் ஐயா. எவ்வளவு மதுரைக்கு பெருமை இருக்கு. இந்த மதுரைக்கு இன்னொரு பெருமை, திருமங்கலத்திலிருந்து வந்த எங்கள் முதல்வர்களின் முதல்வர் யார்? எளிமை, ஏற்றம், பெருமை என மதுரை தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரியிலே பல மாணவ செல்வங்களை தமிழாசிரியராக, பேராசிரியராக உயர்த்தி பிடித்த ஐயா திரு டாக்டர் க. சின்னப்பா அவர்களை சந்திக்கும் வேளை இதோ. நாம் அவரை வாழ்த்தி வரவேற்போமா? சொல்லுங்க. வாழ்க, வாழ்க. வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்க நல்ல தமிழர்கள், வாழிய பாரத மணித்திருநாடு. ஆகா. இன்றமை வருத்தும் இன்னல்கள் மாய்க, நன்மை வந்தெய்துக, தீதெல்லாம் ஒழிக, நம் தேசத்தினர் நாள்தோறும் உயர்க என்றான் பாரதி. வெற்றி நமதே என்பதிலே மகாகவி பாரதிக்கு ஈடு இணையான வெற்றியாளன் யாரும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அவன்தான் சொல்லுவான், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிய வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதிமுன் பணியே போல நன்னிய நின்முனுங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய் என்று சொன்னவன் மகாகவி பாரதி. வெற்றி என்று வரும்போது அவன்தான் பேசுவான். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோறாதிருத்தல். சரிடா, நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் சொல்கிறாயே, சாப்பாட்டுக்கு என்ன செய்வாய் என்று கேட்டால், நம் குடியை இமைக்குடியே கடனாதன் நங்குடியை வாழ்விப்பான், சிந்தையே மூன்றும் செய் என்று சொன்ன மகாகவி பாரதி வெற்றியாளர்களுடைய வரிசையிலே முதல் வெற்றியாளன் என்பது என்னுடைய கருத்து. வேறு பாரதியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் பேசுவான். பாரதியை பற்றி நான் நினைத்தாலே பேசிக்கொண்டே இருக்கலாம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அன்று பராசக்தி மகாகவி பாரதிக்கு கேட்டதை கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவள் போன்று, சரி பாரதி பாடு என்று மகாகவியை காளியே கேட்டிருக்கிறார். மகாகவி பாரதி பாடுறான், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கே தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் சிறப்பு காணி நிலத்திலேயே ஓர் மாளிகை கட்டித்தரல் வேண்டும். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். முத்து சுடரோலே நிலாவொளி முன்பு வர வேண்டும். அங்கே கத்தும் குயிலோசை சற்றே காதிற்பட வேண்டும் என்று சொன்னவுடனே பராசக்தி சொன்னாலாம், பாரதி திருப்பி பாடு என்று சொன்னாலாம். அங்கே கத்தும் குயிலோசை சற்றே காதிற்பட வேண்டும், என் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வர வேண்டும் என்று பாடி முடித்த பிறகு பராசக்தி சொன்னாலாம் பாரதியிடம், நீ கேட்டதை கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நீ பெரிய மகாகவி, பெரிய பாரதி என்ற பட்டம் வாங்கினவன். ஆனால் உன்னுடைய பாட்டிலே ஒரு தவறு இருக்கிறது.
உன்னுடைய பாட்டிலே தவறு இருக்கின்ற காரணத்தினால் உனக்கு நான் இன்று பரிசு தரலாமா வேண்டாமா என்று யோசனையில் சிந்தனையில் இருக்கின்றேன் என்றாலாம் காளி தேவி. உடனே பாரதி பேசி இருக்கின்றான், பராசக்தி நான் உன்னுடைய பராசக்தியினுடைய ரசிகன், நான் பராசக்தி புலவன், நான் என்னுடைய பாட்டிலே எப்படி தவறு வரும், நீ என்னுடைய பாட்டை எப்படி தவறு என்று சொல்லலாம், என்ன தவறு என்று பாரதி கேட்டானா. பராசக்தி கேட்டாலாம், நீ பெரிய புலவன் தான் எப்பா, நாய் குரைக்கும், கழுதை கத்தும், குயில் கூவும், எங்கேயாவது குயில் கத்துமா? கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேண்டும் என்று பேசுகிறாயே, உன்னுடைய பாட்டு இது என்ன நியாயம் என்று. உடனே சொன்னான பராசக்தி, நான் ஒன்றும் தெரியாமல் பாடவில்லை, நான் கத்தும் குயிலோசை என்று ஏன் சொன்னேன் என்று தானே நீங்கள் இப்பொழுது கேட்கின்றாய். என் பக்கத்திலே அமர்ந்து என்னுடைய பாட்டை கேட்டுக்கொண்டிருப்பவள் யார் தெரியுமா? என்னுடைய மனைவி செல்லம்மாள் என்னோடு அமர்ந்து பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அவள் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறாள், அவள் என்னோடு குழாவிக் கொண்டிருக்கின்றாள். என்னுடைய செல்லம்மா என்னோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவளுடைய குரல் தான் எனக்கு கூவுமே தவிர மற்ற எந்த குரலாக இருந்தாலும் அது எனக்கு கத்துவதாகத்தான் தெரிந்தது. எனவேதான் நான் கத்துங்குயிலோசை என்று சொன்னேனே தவிர நான் ஒன்றும் தெரியாமல் நான் சொல்லவில்லை என்று சொல்லலாம். அதற்கு பராசக்தி சொன்னாலாம், உண்மையிலே நீ கெட்டிக்காரன் தான் என்று பராசக்தி கூறி மகிழ்ந்தாளாம். அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞனை பற்றி இன்று நான் நினைக்கும் போது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அவன் தான் சொன்னான், அவன் எப்படிப்பட்ட வெற்றியாளன் என்று சொன்னால், புவி அனைத்தும் போற்றிட வான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழிலேற்றும் கவியரசர் தமிழ்நாட்டிற்கு இல்லை என்னும் வசை என்னால் கழிந்தது என்று சொன்னான் என்று சொன்னால், அவன் தொடர்ந்து சொல்லுவான், என் கவிதை சொற்புதிது, பழம் புதிது, ஜோதிமிக்க நவகவிதை, என்னாலும் அழியாத மா கவிதை என்று பேசுவானே. அந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை தமிழகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்தால், புலவர் சங்கலிங்கத்தை போன்று ஒவ்வொருத்தரும் வந்து தன்னம்பிக்கையோடு வாழ்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை தம்பி. அருமை அருமை. பேர் என்ன உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதில்? வெற்றி நமதே, வெற்றி நிச்சயம் நமக்குரியது. ஏன் இன்னைக்கு வெற்றி நமதே? நீங்க ஒரு வெற்றியாளர், உங்க வாழ்க்கை எங்க இருந்து தொடங்குச்சு எல்லாருக்கும் தெரியும்ல, சொல்லுங்க பாப்போம். ஊவேசாவை ஊவே சாமிநாதர் எவ்வளவு பெரிய புலவர். அந்த ஊவேசாவை மீனாட்சி சுந்தரம் ஐயா சொல்லுவாராம், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம், எனக்கு என்ன பெருமை என்று சொன்னால், என்னுடைய சாமிநாதன் ஊவே சாமிநாதன் எனக்கு மாணவராக இருப்பதுதான் எனக்கு மிகப்பெரிய பெருமை என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சொல்வாராம். அது ஒன்று உண்மையை சொல்கின்றேன். எனக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உண்டு. அந்த மாணவர்களை மிகச்சிறந்த நல்ல மாணவராக புலவர் சங்கரலிங்கத்தை பார்க்கும் போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களிடம் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? நான் ஒரு சாதாரணமான ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்களும் நானும் ஒரே ஊர்க்காரர். நீங்க சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்தவன். நான் காலையில எந்திரிச்சு வயலுக்கு போய் காட்டுக்கு போய் சில வேலையெல்லாம் செய்து முடித்து விட்டு நான் அதன் பிறகு திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய PKN பள்ளிக்கு வர வேண்டும். அந்த பள்ளி ஆசிரியர்கள் என்னை பெருமைப்படுத்தினார்கள், அவர்கள் என்னை வந்து உயர்த்தினார்கள். பரவாயில்லை, நல்லா என்னுடைய பள்ளி ஆசிரியர் PKN பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தான் சொல்ல வேண்டும், அருணாச்சலம் என்று ஒருத்தர் இருந்தார். அந்த அருணாச்சலத்திடம் படித்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வந்திருக்கிறார்கள். அந்த அருணாச்சலம் தான் என்னை வந்துட்டு SSLCயிலே மிகச்சிறந்த மாணவனாக மாற்றி நிறைய மதிப்பெண் பெற வைத்து என்னுடைய தந்தையாரிடம் வந்து இவனை கல்லூரிக்கு எப்படியாவது அனுப்பி வையுங்கள் என்று சொல்ல, என்னுடைய தந்தையார் போதும் பெரிய பத்து படிச்சுட்டான் என் பையன், இது எதுக்கு கல்லூரிக்கு போகணும் என்று சொன்ன போது, பரவாயில்லையா, நல்லா படிக்கிற பையன், நல்லா பேசுறாரு, நல்லா எழுதுறாரு, அவரை வந்து நீங்க கல்லூரிக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி என்னை தியாகராஜர் கல்லூரிக்கு அனுப்பி வைத்து அங்கே நான் தமிழ் படித்து அங்கே MA படித்து MA படித்து ரிசல்ட் வருவதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னமேயே எனக்கு மதுரை தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கல்லூரியிலே வேலையும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை உயர்ந்தது என்று சொன்னால் அது என்னுடைய ஆசிரியர்கள் போட்ட பிச்சையை தவிர வேறு ஒன்றுமில்லை. அது என்னுடைய வெற்றி. அதை நான் என்னுடைய ஆசிரியர்களை நான் மறக்க முடியாது.
என்னுடைய ஆசிரியர்களே எனக்கு மிக பிடித்த ஆசிரியர்கள் என்று சொன்னால் எனக்கு இன்று மிகப்பெரிய ஆசிரியராக இருக்கக்கூடியவர் சோஸ்வாமி சுந்தரம் ஐயா என்று சொல்லக்கூடிய ஆமா ஆமா சோஸ்வாமி எனக்கு பியூசியிலே எனக்கு காமர்ஸ் கற்றுக் கொடுத்த பேராசிரியர் காமர்ஸ் ஆசிரியர் வணிகவியல் ஆசிரியர் தான் அவர் பேசுகிற இந்த தமிழை பார்த்து நான் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அவரை பார்த்து திருவாசகத்தை நான் மனப்பாடம் பண்ணினேன் சாதாரண குடும்பத்திலே வந்தவன் தான் என்று சொன்னாலும் அவர்களை போன்ற நல்ல ஆசிரியர்கள் என்னை பாராட்டி வளர்த்துவிட்ட காரணத்தினால் உங்களை போன்ற மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பேரு எனக்கு கிடைத்தது. அது எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி, பெருமை. அது என்னுடைய ஆசிரியர்கள் கொடுத்த போட்ட பிச்சைகள் தான். வெற்றி நமது. உங்கள் வாழ்க்கைக்கு அம்மா எப்போ வந்தாங்க, உங்களுடைய குழந்தைகள் எத்தனை பேர், உங்கள் மன வாழ்க்கையும் குழந்தைகளுடைய வாழ்க்கையும் எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் திருமங்கலத்திலிருந்து வந்து மதுரையில் வென்று உலகமெல்லாம் சென்று நின்ற எங்கள் ஐயா. அடுத்து நான் சொல்வதாக இருந்தால் எனக்கு வாழ்க்கையில எனக்கு கிடைத்த வாழ்க்கை துணைவி எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். நான் பெரிய வரப்பிரசாதம். ஏனென்று சொன்னால் நான் எங்கெல்லாம் பேச போகிறேனோ நான் பேசுவதை பார்த்து கேட்டு மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் நான் ஊர் உலகம்லாம் சென்று பேசினாலும் குடும்பத்திலே இருந்து என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை என்னுடைய இல்லத்தரசி ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் என்னுடைய இல்லத்தரசியுடைய பேர் வந்து சந்திரா என்பது பேரு. அவர்களுக்கும் சொந்த ஊர் திருமங்கலம் தான். வந்துட்டு ஒரே ஊரு தான், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பெரிய திருமணம், ஆமா பெரியவர்கள் பார்த்து ஏற்பாடு செய்த திருமணம் தான். அதற்கு பிறகு என்னுடைய குழந்தைகள் நல்ல முறையிலே அவர்கள் வளர்த்தார்கள். என்னுடைய இரண்டு பையன்கள் எனக்கு 2 பேரும் வந்து மருத்துவ உலகத்திலே மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மூத்தவர் சிவசங்கர் என்று அவர் இப்பொழுது டெல்லியிலே இருந்து கோயம்புத்தூரிலே இருந்து மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இரண்டாவது தம்பி டாக்டர் சரவண பாரதி, அவர் இங்கேயே மதுரையிலேயே வந்துட்டு நம்ம நாவலர் நகரிலே ஓரோக்கேர் என்று மருத்துவமனையை வைத்து அவரும் அவருடைய மனைவி சத்யா, ஆமா அவர்களும் பல் மருத்துவர் தான். 2 பேரும் மிகச்சிறந்த மருத்துவர்களாக இருந்து ஒரு பேரும் புகழும் பெற்று ஒரு நல்ல பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே எனக்கு மிகப்பெரிய பெருமை. இன்னொன்று அந்த மருத்துவமனைக்கு ஓரோக்கேர் ஏன் பேர் வச்சாங்க? அது அவர்களைத்தான் கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஓரல் என்று சொன்னால் வாய், அந்த வாய் நன்றாக இருந்தால்தான் ஒருவருக்கு வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையிலே ஓரோக்கேர் என்று வைத்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அந்த பேர் நான் வைத்தது இல்லை. என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் எனக்கு தமிழ் பெயரை வைத்தேன். என்னுடைய ஆசிரியருடைய நினைத்து சிவசங்கர் என்று வைத்தேன். என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் எனக்கு சைவம் கற்றுக் கொடுத்தவர் சங்கர நாராயணன், அவருடைய நினைவாக சிவசங்கர் என்று பெயர் வைத்தேன். இன்னொரு பெயரை வந்துட்டு சரவண பாரதி என்று பாரதி மீது நான் வைத்த பற்றின் காரணமாக கார்த்திகை மாதம் பிறந்த காரணத்தினால் சரவண பாரதி என்று பெயர் வைத்தேன். மிக ஒழுக்கமான குழந்தைகளை வளர்த்திருக்கிறேன். அவர்கள் ஒழுக்கமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எனக்கு ஒரு பெருமை. பண்பாடு தவறாத பிள்ளைகளை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பேர பிள்ளைகள் பேத்திகள் எத்தனை பேர்? எனக்கு இளைய மகனுக்கு 2 பேரன்கள். பேர் தெரியுமா? நான் தான் பேரெல்லாம் வைத்தேன். ஒருத்தர் வந்துட்டு அனுஷ் மித்ரன் என்று ஒருத்தருடைய பெயர். அதுதான் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பேர் வைத்தேன். என்னுடைய பேரன்மார்களுக்கு அவர்கள் தான் பேர் வைத்தார்கள். நான் அதில் தலையிடுவது. மித்ரன் என்று சொன்னால் நண்பன். ஆமா, அந்த அடிப்படையில் அவர் வைத்திருக்கலாம். அனுஷ் மித்ரன். இன்னொருத்தர் வந்து சாய் ஸ்ரீதிக் என்று அவர்கள் வைத்துக் கொண்டார்கள். ஸ்ரீதிக் என்று வைத்துக் கொண்டார். ஆமா, என்னமோ தெரியல. நானாக இருந்தால் தமிழ்ல தான் பேர் வச்சிருப்பேன். அதனால பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு உரிமை அவர்களுடைய விருப்பம் வைத்துக் கொண்டார்கள். சின்ன பையன் பேர் வச்சு ஆம்பளை பிள்ளை பிறந்தேன், ஒரு பொம்பளை பிள்ளையால போச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா என் பிள்ளைக்கு பேரு எனக்கு சின்னப்பா என்று ஏன் பேர் வைத்தார்கள் என்று நான் கேட்டேன். கேட்டீங்களா? என்னடா, எங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் வந்து அந்த சின்னசாமி சின்னம்மாள் என்று பெயர் இருக்கிற வைத்திருப்பாங்க நினைச்சேன். அப்புறம் தான் தெரிந்தது பெரியப்பா என்று சொன்னால் சிவபெருமான், இறைவா. சின்னப்பா என்று சொன்னால் முருகப்பெருமான் என்ற அடிப்படையிலே தெரியாது. அப்படி என்று என்னுடைய தந்தையார் சொன்னார்.
என்ன மற்றவர்களும் அது மாதிரி இருக்கும் என்று ஐயா தாய் தந்தை அவங்க பேர் என்ன, அவங்க படிச்சாங்களா திருமங்கலத்துல? தம்பி புலவர் சங்கரலிங்கம் ஐயா, உங்களுக்கு தெரியாது கிடையாது. எங்க வீட்டு பக்கத்துல தான் நீங்களும் குடியிருந்தீங்க. என்னுடைய தாய் தந்தையர்கள் வந்து சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள். என்னுடைய தந்தையாருடைய பேர் கருப்பையா என்பது பேரு. என்னுடைய தாயாருடைய பேர் மூக்கம்மாள் என்ற மூக்காயி தான். இன்னைக்கு தாயார் பேரு தெரிஞ்சிருக்கு. அவர்கள் கல்வி அறிவு சுத்தமாக இல்லாதவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் எங்க அப்பாவுக்கு கையெழுத்து போட மட்டும்தான் தெரியும். கையெழுத்து போட மட்டும்தான் தெரியும். அம்மாவுக்கு அதுவும் கிடையாது. ஆனால் என்னை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் என்னுடைய பெற்றோர்களுக்கு இருந்தது. என்னுடைய உடன் பிறந்தவர் 2 பேர் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒருத்தருடைய சங்கையா என்பது ஒருத்தருடைய பெயர் வந்துட்டு ராமச்சந்திரன் என்பது பெயர் வந்து இல்லை 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 ராமச்சந்திரன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். வந்துட்டு எல்லாருமா சேர்ந்து தம்பியை படிக்க வைத்தால் போதும், வீட்டில் ஒரு பிள்ளையை படிக்க வைத்தால் போதும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் கல்வி அறிவே சுத்தமாக இல்லாத ஒரு சமுதாய சூழ்நிலையிலே வளர்ந்தவன் நான். சாதாரண சராசரி குடும்பத்தை விட கீழ்மட்டமான சராசரி குடும்பத்திலே இருந்து வளர்ந்தவன் தான். எனக்கு கிடைத்த கல்வியினால், அந்த கல்வியை நான் தக்க வைத்துக் கொண்ட காரணத்தினால் இன்று நான் ஓரளவுக்கு உங்களை போன்ற மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றேன் என்ற ஒரு பெருமையோடு நான் வாழ்கின்றேன். நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்வதெல்லாம் ஒன்றுதான், வேறு ஒன்றுமில்லை. வெற்றி நமது என்று சொன்னால் வேறு எங்கேயோ போய் பெருசா வந்துட்டு அந்நிய நாட்டிலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் கொண்டு வந்து எடுத்துக்காட்டு காட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நமது வள்ளுவரே மிக அழகாக சொல்லுவார் வந்துட்டு, எப்படி ஒருவன் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் வள்ளுவரே சொல்லுவார் வந்துட்டு, நீ போய் இந்த குளத்தங்கரையில இருந்து பார்த்தால் ஒரு தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூவை பார்த்தால் அந்த தாமரைப்பூ எப்படி வளர்கிறது என்பதை வைத்துக் கொண்டே உன்னுடைய வெற்றியை நீ நிர்ணயிக்கலாம் என்று வள்ளுவர் ஒரு திருக்குறளிலே என்னுடைய மாணவர் என்பதில் அவர் ஒரு பாட்டு சொல்லுவார் வந்துட்டு, இங்க பார்ப்பா ஒரு தாமரைப்பூ எவ்வளவு உயரம் வளர்கிறது என்று சொன்னால் அது அந்த தண்ணீருடைய மட்டத்துக்கு அதனுடைய வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நீ இன்று பார்க்கின்றாய், நாளைக்கு தண்ணீர் மட்டம் உயரும் போது அந்த தாமரைப்பூ உயரும். அது போன்று நீ இன்று ஒருபடி கீழே இருப்பாயா, நாளை இன்னொரு படி உயர வேண்டும் என்ற நோக்கத்திலே வள்ளுவர் பெறுவான் சொல்லுவான் வந்துட்டு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயரும். அவருடைய உள்ளம் எவ்வளவு உயர்கிறதோ அதற்கு தகுந்தாற் போன்று அவனுடைய வாழ்க்கை உயரும் என்று வள்ளுவன் மிக அழகாக பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் நான் அடிக்கடி சொல்லுவதெல்லாம் கூட, எதற்கும் தாழ்வு மனப்பான்மையை மட்டும் என்னுடைய மாணவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. என்ன, உன்னை போன்ற சிறந்தவன் நீ தான், அந்த உலகத்தில் உயர்ந்தவன் யார் என்று கேட்டால் ஐயா நான் தாயா அப்படின்னு சொல்லணும். அவன் தான் உயர்ந்தவன். எந்த தொழிலை செய்கிறாயோ அந்த தொழிலை நீ உயரு. ஒருத்தன் படப்பிடிப்பு தொழில் செய்கிறானா, படப்பிடிப்பு தொழிலே மிக சிறந்தவனாக இருந்தால் அதுதான் நமது வெற்றி. நமது மோகன் மாதிரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஓ அது வேறையா, மதுரை வீட்டில் 11 லட்சம் பார்க்கிறார். தம்பி சொன்ன பேச்சை கேட்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. அது மாதிரிதான் அது நான் அடிக்கடி சொல்வது, என்னுடைய மாணவர்களுக்கு சொல்வது இங்க உங்களுக்கு திருப்பி சொல்றேன். தம்பி நீ குட்டையா இருக்கியா, நீ கவலைப்படாத. வாழ்க்கையில நான் குட்டை, நான் கவலைப்படல. வாழ்க்கையில குட்டையா இருந்து உயர்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. பேரறிஞர் அண்ணாவோ சாஸ்திரியோ எத்தனையோ பேர் வந்து கலைஞரோ, அது மட்டும் இல்ல சிவாஜி கணேசனோ எம்ஜிஆரோ பெருசா இல்ல, அவங்க கூட குட்டை. அவர் சராசரி உயரம், சராசரி உயரத்தை விட குறைவாக இருந்தால் கூட நீ உயரலாம், வாழலாம். சரி, நீ கருப்பா இருக்கியா, கவலைப்படாத. கருப்பா இருந்து உயர்ந்தவர்கள் எத்தனை பேர் உண்டு. எனக்கு பிடிச்ச கலர் தம்பிக்கு சொல்ல வேண்டாம், ரஜினிகாந்த் கருப்பு தான். என்ன வடிவேலு கருப்பு தான். வடிவேலுல எத்தனை வெற்றி. நம்ம மதுரையில எங்க வருங்க, முனிச்சாலை ரோட்ல மேடையில பேசுறப்ப தேநீர் வாங்கி கொடுத்தவர். அதனால மதுரையில படப்பிடிப்பை நடத்த மாட்டாரு கொள்கை. அதனால கருப்பா இருக்கையா கவலைப்படாத, குட்டியா இருக்கையா கவலைப்படாத. நீ உயர வேண்டும் என்றால் நீ எப்படி இருக்கிறையோ அது போதும் உனக்கு வந்துட்டு. அடிக்கடி சித்தானந்தர் சொல்லக்கூடிய கதையை நான் மாணவர்களுக்கு இல்ல, சித்தானந்தர்னு ஒரு மிகப்பெரிய, ஆமா ஆமா அவரு ஒரு நல்ல ஒரு சின்ன கதை சொல்லுவாரு. பல மேடையில நான் சொன்ன கதை தான், அதை சொல்றேன் வந்துட்டு. காக்காயும்
ஒரு பஞ்சவர்ண கிளியும் பச்சை கிளின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நண்பர்களா இருந்திருக்கிறாங்க. பச்சை கிளி, ஆமா, பஞ்சவர்ண கிளி, அதுக்கு பச்சை கிளி, அதுக்கு பல வர்ணங்கள் உண்டு. மூக்கு சிவப்பா இருக்கும், அதனால அதுக்கு 5 வர்ணங்கள் இருக்கும், அதனால அது பஞ்சவர்ண கிளி சொல்லுவாங்க. அந்த கையில மீனாட்சி தாயிட்டையும் அந்த கிளி தான் இருக்கும். அந்த கிளி என்ன சொல்லிச்சான் அந்த காக்காயை பார்த்து, நீ ரொம்ப கருப்பா இருக்க, என்னதான் நான் உன் ஃப்ரெண்டா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் தள்ளி உட்காருன்னு சொல்லிச்சான். சித்தானந்தர் சொன்ன கதை இந்த கதை. இது பல மேடைகள்ல பல பேர் சொல்லுவாங்க, நானும் சொல்லியிருக்கேன். சித்தானந்தர் சொன்னது. காக்கா சொல்லிச்சான், சரி நான் என்ன செய்யறது, நான் கருப்பா பிறந்துட்டேன், அது ஏன் தலையெழுத்து, அதுக்கு நான் என்ன காரணமானு சொல்லிச்சான். ஒரு நாள் இப்படி ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்து போகும்போது வேட்டைக்காரை வந்திருக்கிறான். அவன் என்ன பண்ணிருக்கிறான், வேட்டைக்காரை வந்து இந்த பறவையெல்லாம் பிடிக்கிறவன், பறவை பிடிக்கிறவன் காக்காயை பிடிப்பானா கிளியை பிடிப்பானா? அவன் என்ன பண்ணிருக்கிறான், அவன் காக்காயை பிடிக்க மாட்டான், பஞ்சவர்ண கிளி தானே பிடிப்பான். அவன் அப்படி வலைய போட்டு கிளியை பிடிச்சு விட்டான். கிளியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். வீட்டுக்கு கொண்டு போயிட்டா, ஐயோ என் நண்பன் இந்த வேடை பிடிச்சிட்டு போயிட்டானேன்னு சொல்லி இந்த காக்கா பின்னாடியே போச்சான். பின்னாடியே போனோன்னு இந்த கிளியை கூட்டி பிடிச்சிட்டு போன அந்த வேட்டைக்காரன் என்ன பண்ணிருக்கிறான், அந்த கிளியை பேச வைக்கணுங்கிறதுக்காக அதை வெள்ளை பூண்டு இருக்கு பாருங்க, பூண்டை எடுத்து சுட்டு நாக்குல வந்து வச்சிருக்கிறான். கிளி கிளி நாக்குல. யாரு? இந்த வேட்டைக்காரன். ஐயோ அந்த கிளி வலி தாங்க மாட்டாம அது கத்தி, ஐயோ பாவம் அழுது இருக்கு, அந்த அழுது இருக்கு. அப்ப இந்த காக்கா அப்படி வந்துச்சான். வந்துச்சு பார்த்துட்டு அந்த கிளியை பார்த்து சொல்லிச்சான், நான் அசிங்கமா இருக்கேன் அசிங்கமா இருக்கேன்னு சொன்னியே பாத்தியா, இப்போ உன்னைய பிடிச்சிட்டு போயிட்டான் சொல்லும் போது இந்த வேட்டைக்காரன் சம்சாரா அன்னைக்கு அமாவாசை காக்காய்க்கு சோறு வைக்க வெளியே வந்து கா கா கான்னு கூப்பிட்டு காக்காய்க்கு அந்த சோறை வைக்கிறா. இந்த சோறை வச்ச உடனே இந்த காக்கா சொல்லியிருக்கு, இங்க பாத்தையா அந்த வேட்டைக்காரன் பொண்டாட்டி என் பாசையில என்னை கூப்பிட்டு எனக்கு சோறு வைக்கிறா, ஆனா அந்த வேட்டைக்காரன் அவன் பாசையில நீ பேசணுங்கிறதுக்காக உனக்கு சூடு வைக்கிறான். இவனெல்லாம் தெரிஞ்சுக்க, நான் கருப்பா இருக்கேங்கிறதுனால நான் தாழ்ந்தவனும் கிடையாது, நீ என்று சொல்லிச்சான். அந்த மாதிரி வாழ்க்கையில வந்து நம்ம இப்படி இருக்கமே, கருப்பாயிட்டோமே, நம்ம குட்டியா இருக்கமே, நீ என் பிள்ளைக யாரும் நினைக்க கூடாது. எல்லாருக்கும் கடவுள் ஒரு அருளை கொடுத்திருக்கிறான். அந்த வாய்ப்பை தனக்கு கிடைத்த கெட்டிக்காரத்தனத்தை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில முன்னேறுமே தவிர தாழ்வு மனப்பான்மை மட்டும் வந்துடக்கூடாது என்பதுதான் வெற்றி நமதே என்று நீங்க இன்னைக்கு தொடங்கி இருக்கிறதுடைய ஆக்கமும் ஊக்கமும் என்று நான் கருதுறேன். எனவே இந்த வெற்றி நமதே என்பது தொடரட்டும், இந்த தொடர் வெற்றி பெருகட்டும். எண்ணிய முடிதல் வேண்டும் என்று பாரதி சொன்னானா இல்லையா? அந்த பாரதி சொன்னதுலயே வந்துட்டு அவன் இன்னும் நிறைய பேசுவான். பாரதியை பத்தி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மயிர் கூச்சரி. ஏன் தெரியுமா? அவன் தவம் செய்கன்னு சொன்னா, செய்க தவம், செய்க தவம். தவம் செய்தால் அன்பிற், அதாவது நாம் நல்லா இருக்கலாம், அன்பிற் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று சொல்லுவான். அந்த அன்பு மட்டும் உள்ளத்திலே நிறைத்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் நாம் வாழ்க்கையில நிறைய முன்னேறலாம் என்பதை மட்டும் இந்த வெற்றி நமதே என்ற உங்களுடைய யூடியூப் சேனல், அது இந்த சேனலுக்கு மதுரை டைரி யூடியூப் சேனலுக்கு சொல்லி என்னுடைய வாழ்த்தை நான் நிறைவு செய்கிறேன். தியானம் யோகா உங்களுக்கு 75 வயசு நம்ப முடியல. அப்படியா? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அது உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்லுவார் வந்து திருமூலர் வந்துட்டு. அந்த மாதிரி நீங்க என்னதான் நீங்க உங்களுக்கு பணம் சேர்த்தாலும் வாழ்க்கையில பணம் முக்கியம் கிடையாது. சொத்து சேர்க்கிறீங்களா, ஓரளவுக்கு உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துக்கங்க, வேணாங்கல்ல. ஆனா வாழ்க்கையில அது மட்டுமே நிரந்தரம் என்பது கிடையாது. உடம்பு மட்டும் நல்லா இருந்தா தான் சுவரை வைத்து தான் சித்திரம் எழுத வேண்டும் என்று சொன்னது மாதிரி ஒவ்வொருத்தரும் உடலை ஓம்ப வேண்டும். அந்த உடலை ஓம்புவதற்கு திருவாசகத்துல மணிவாசக பெருமான் வந்துட்டு, எல்லாரும் வந்துட்டு மணிவாசக பெருமான்ல ஞானத்தாலிசைன்னு மணிவாசக பெருமான் ஒரு பகுதி எழுதியிருக்கிறாரு. அந்த ஞானத்தாலிசை என்ற பகுதியை பலர் வந்து படிக்கிறது இல்ல. ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு யோக சித்தி, கொஞ்சம் யோக அறிவு வேணும். அதனால அந்த ஞானத்தாலிசையை படிக்கிறது இல்ல. அந்த ஞானத்தாலிசையில நான் மணிவாசகரே சொல்லுவார் தெரியுமா, ஒரு வாசகம் திருவாசகம் புய் மீதில் மகிழ்ந்தே உரை செய்தனர் தமிழ் தாலிசை நெறியின்படி நின்றோர். ஒரு வாசகம் திருவாசகம் புவியின் இசை நின்று உரை செய்தனர் தமிழ் தாலிசை நெறியின்படி நின்றோர். அப்படி தமிழ் தாலிசை நெறியின்படி நின்றால் கருவாசலில் புகுவாமலே
உயர்ந்த நெறி பெறுவர், கடவுள் செயல் அறியாதவர் கருவாசலில் புகுவர் என்று சொல்வார். அந்த ஒன்றை சொல்லி நிறைவு செய்யறேன். அது சுழியாகி இந்த இதுதான் நெத்தி பொட்டு இருக்கு பாருங்க, இதுதான் சுழி. ஒவ்வொருத்தரும் அது இது நெத்தி நெத்தி பொட்டு, அந்த நெத்து பொட்டிலிருந்து பின்பகுதி வரைக்கும் நமக்கு வந்துட்டு அது அந்த பாயிண்ட் அங்க இருக்கும். வந்துட்டு ஒரு 6 ஆதாரங்கள் இருக்கு. அந்த 6 ஆதாரங்கள்ல மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய அந்த ஆக்ஞா. நீங்க பொட்டு வச்சிருக்கீங்க பாருங்க, அந்த புருவ பொட்டு இருக்கு பாருங்க, அந்த ஆக்ஞா. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மூச்சு காற்றை அங்கே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். மூச்சு காற்றை அங்கே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு யோக பயிற்சி ரொம்ப முக்கியம். அந்த யோக பயிற்சியில அவர் சொல்லக்கூடிய 12 பாட்டு யோக பயிற்சியை பத்தி மணிவாசகர் பேசி இருக்கிறாரு திருவாசகத்துல. ஆமா, மணிவாசகர் இறைவன் சிவபெருமான் சொல்றாங்க. அதாவது அதாவது இறைவனுடைய அருளால் இறைவனே வந்துட்டு தனக்கு பிடித்த பாட்டை சொல்லி அதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக மணிவாசகரை அதற்கு பயன்படுத்துகிறார். ஆமா, அதான் திருச்சிற்றம்பலமுடையான், அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் என்று கையெழுத்து போடுறது. திருவாசகத்தை மணிவாசகர் சொல்ல இவர் எழுதிக்கிட்டதாக ஒரு வரலாறு. அது கடைசியில ஆமா அவரை கையெழுத்து போடுறாரு. தம்பி சங்கரலிங்கம் ஒப்பம் அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்துன்னு போடுறாரு. பாருங்க, திருவாசகத்துல வந்துட்டு முக்கியமான பகுதி. திருவாசகத்துல வந்து மொத்தம் 51 தலைப்புகள் இருக்கு. மொத்தம் 658 பாட்டுகள் இருக்கு. இதுக்கு திருவாசகம்னு பேரு. இந்த திருவாசகத்துக்கு பிறகு அந்த இறைவனே கேட்டாரா வந்துட்டு, நீ பாவை பாடிட்டு இல்லையா, பாவை மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், படிச்ச படிப்பு அப்படி நினைவு வச்சிருக்கேன். பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுகன்னு சொன்னாங்க, அதுக்கு திருக்கோவையார்னு பேரு. அது மாதிரியே திரு ஞானத்தாளிசைன்னு சொல்லிட்டு திருவாசகம் பாடி இருக்கிறாரு, மணிவாசகர் பாடி இருக்கிறாரு. அந்த ஒரு பாட சொல்றேன். சுழியாகிய முனை கண்டவின் உற்றார் உயர் அற்றார். சுழின்னா இதுதான் சுழி. இந்த சுழியில கொண்டு மூச்சு காத்த நிறுத்து. 6 ஆதாரத்துல உயர்ந்த ஆதாரம் இதுதான். சுழியாகிய முனை கண்டபின் உற்றார் உயர்வற்றாய், சூதும் பல பொய் பேசிய தொழிலும் பிறர் கிட்டாய். சுழியில வந்துருச்சுன்னா நீ யாருக்கும் சூது செய்ய மாட்டேன், யாருக்கும் சூதுவாதம் செய்ய மாட்டேன், சூது பொய் பேச மாட்டேன். சூதும் பல பொய் பேசிய நிலையும் பிறர் கிட்டாய், வழியாகிய துறை கண்டவின் உயரர்ச்சனையற்றாய், வழங்கும் பல நீர் கட்டிடு நிலையும் பிறர் கிட்டாய். வழியாகிய துறை இதுதான். வழியாகிய துறை கண்டவின் அனுட்டானமற்றாய், வழங்கும் பல நூல் கட்டிடு நிலையும் பிறர் கிட்டாய். விழியாகிய மலர் கண்டவின் உயர் அர்ச்சனை அற்றாய். இதுதான் விழியாகிய மலர். இப்ப இதுக்கு வந்தாச்சுன்னா நீ அர்ச்சனை பூக்கள்லாம் கூட போட வேண்டியாம். விழியாகிய மலர் கண்டவின் உயரர்ச்சனை அற்றாய், மெய் நீரிடு திருமந்திரம் விட்டாய் சுகமற்றாய். திருமந்திரம் சொல்ற தேவையில்லை, மெய் நீரிடு திருமந்திரம் கூட தேவையில்லை. இங்க நீ வந்து மூச்சு காத்து கொடுத்து நிப்பாட்டிட்டீன்னா இதுக்கு பேர் என்ன தெரியுமா? வாசி யோகம்னு பேரு. ஆமா, இதுக்கு மணிவாசகர் வைக்கிற பேரு அழியாபதி. இங்க இருக்கு, இங்க வச்சிட்டியா உனக்கு வாழ்க்கையில அழிவு கிடையாது. இதை கடைபிடித்தவர் தான் வடலூர் வள்ளலார். அதான் அப்படியே. அதனாலதான் ஒரு வாசகம் திருவாசகம் பாடினார் இல்லையா, மாணிக்க வாசகா நீ வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் சொல்லுங்க, கலந்து சீந்துவை கலந்து என் உயிர் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பது. அதாவது மணிவாசகர்ல அவர் வந்துட்டு கடலூர்ல மிக கலந்துட்டாரு. அதனால அவர் கடைசியில பேசுவார் வந்துட்டு, இந்த மணிவாசகத்தை அவர் அப்படியே பின்பற்றிய காரணத்தினால கடைசியில் சொல்லி முடிக்கிறாரு, இது அழியாபதி கண்டவின். அழியாபதி தான் இந்த அழியாபதிக்கு இங்க வரனால. எனவே இந்த திருவாசகத்துல 12 பாட்டும் வந்துட்டு நெஞ்சிற் பொருளடி கண்டபின் நெஞ்சிற் பகையற்றாய். நெஞ்சிற் இதான் நெஞ்சு. நெஞ்சு எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க, நெத்தி போட்டுதான் நெஞ்சு. நெத்தி போட்டுதான் நெஞ்சு. நெஞ்சிற் பொருளடி கண்டபின் நெஞ்சிற் பகையற்றாய், நேசத்தோடு பார்மங்கையர் நினைவும் பிறர் கிட்டாய், அஞ்சு முடலாய் கண்டபின் ஆசை தொடர்பற்றாய், அழியாப்பதி குடியேறினை அச்சம்பலாற்றாய்.
அப்ப மணிவாசகர் வந்து இப்படி வந்து ஒரு 12 பாட்டை ஞானத்தாளிசையில கொடுத்திருக்கிறாரு. இந்த 12 பாட்டுக்கும் தனியா ஒரு விளக்கத்தை வந்துட்டு நிறைய பேரு சொல்லியிருக்காங்களான்னு தேடி பார்த்தேன், ஆனா சொல்லல. ஆனால் ஐந்தறிவில் ஒரு சித்தர் வாழ்ந்தாரு. அந்த சித்தர் கிட்டத்தட்ட 1976 வரைக்கும் அவர் வாழ்ந்தார் வந்துட்டு. ஆமா, இப்ப நம்ம சமீபத்துல வாழ்ந்தவர் வந்துட்டு அங்க ஒரு சங்கர ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல இதை பற்றிய பேச்சுக்களும் இதை பற்றிய சிந்தனைகளும் மிகுதியாக இருக்கும். ஐந்தறிவு சங்கராசிரமம். அந்த ஆசிரமத்துல இந்த நெஞ்சிற் பொருளடி கண்டவின் நெஞ்சிற் பகையற்றாய், நேசத்தோடு பார்மங்கே நினைவும் பிறர்கிட்டாய், அஞ்சு முடலாய் கண்டவின் ஆசை தொடர்பற்றாய், ஆடும் திருக்கோயில் சுகம் அதிலும் தள்ளற்றாய், என்ன தஞ்சம் எனும் ஞானக்கடல் மூழ்கும் தரமாகி தாள் சேர்ந்தனை பதியேறினை உனக்கு யாரு ஈடு இணை என்று 12 பாடல்கள்ல அவர் பேசுவாரு. அந்த பகுதியை மட்டும் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு மதுரை டைரிக்கே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நீங்க வெற்றி நமதே என்று சொன்ன காரணத்தினால நீங்க தம்பி கேட்டீங்க, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கேட்டீங்களா இல்லையா? அந்த உடம்பை வளர்ப்பதற்கு நல்ல உபாயம் மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் மூலாதாரத்தில் இருந்து நீங்களுடைய சுழிமனைக்கு ஏற்றி கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அழியாமல் வாழலாம் என்று பல சித்தர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த சித்தர்களிலே பெரும்பாலான பெரிய சித்தர் வந்துட்டு வடலூர் வள்ளலார். அவர் வழியிலே இருந்து நம்ம ஐந்தருவி சித்தர் அவர் பேசியிருக்கிறார், சிவானந்தர் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று சொன்னால் வெற்றி நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு கிடைக்கும். நமக்கு தான் வெற்றி, உங்களுக்கு தான் வெற்றி, என் பிள்ளைக்கு தான் வெற்றி, எல்லாருக்கும் வெற்றி, சங்கரலிங்கத்துக்கு வெற்றி, சங்கரலிங்கம் நடத்தக்கூடிய மதுரை டைரிக்கு யூடியூப் சேனலுக்கு வெற்றி, மோகனுக்கு வெற்றி, இதை கேட்கக்கூடிய எல்லோருக்கும் வெற்றி. என்ன வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்களை சேரும் நாங்க சொல்லுவோம். எனக்கிறத அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் எனக்கு வாங்கி தந்த என்னுடைய ஆசிரியர் பெருமக்களை சேரும். என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி வெற்றி நமதே நாளை நமதே என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு வணக்கத்தை செலுத்தலாம், நிறைவு செய்யலாம். மதுரை டைரி யூடியூப் சேனலுக்காக வரியிலிருந்து மிக சிறப்பாக எங்கள் உழைந்த எங்கள் பேராசிரியர், என்னுடைய வழிகாட்டி, எங்கள் முதல்வர், எனது அன்புக்குரிய ஐயா டாக்டர் சின்னப்பா பட்டிமன்ற பாவலர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களையும் கூறி அவருக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க வாழ்க என அன்னை மீனாட்சி சுந்தரேச பெருமானை வேண்டி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் புதியவரோடு சந்திப்போம். வெற்றி நமதே, வெற்றி நமதே. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் மதுரை டைரி யூடியூப் சேனலில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் வெற்றி நமதே என்ற தலைப்பில் சிறந்த சாதனையாளர்களை நேரலை காண நமது தமிழ் செம்மல் நல்லாசிரியர் டாக்டர் புலவர் வை சங்கரலிங்கனார் வருகிறார். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் பிளாட்டோ ஷர்ட்ஸ் அண்ட் தோதீஸ். Jellicate Dhotis and Shirts from the House of Plateau.